வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் மேக்ஸ் இப்போ எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு fill in the blanks. The letters A, B, C, etc. X, Y, Z are used to represent variables. அதாவது A, B, C, etc. இது மாதிரி A, B, C, D, E, F இதே இருந்து X, Y, Z முடிய ஆகிய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மாறிகள் குறிப்பதற்கு பயன்படுகின்றன. அதாவது பார்த்திங்கன்னா மாறிகள்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5x + 3ன்னு வைங்க. அப்போ அந்த எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் மாறிகள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஃப் டிக்ரீஸ்டு பை 5s இதை f - 5ன்னு சொல்லுவோம். அதாவது எஃப்பிலிருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று பார்த்திங்கன்னா f - 5. எஃப்பிலிருந்து எதை குறைக்கணும்? 5ஐ குறைக்கணும். குறைத்தல்ங்கிறது மைனஸ், அப்போ f - 5. Next, third point. The algebraic statement of s divided by 5 is s divided by 5. அதாவது s-ஐ 5ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று பார்த்தீங்கன்னா s வகுத்தல்ங்கிறதா divided by 5. Next sum. If A's age is 9 years now, 7 years ago A's age was n - 7. அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது ஏயின் வயது பார்த்தீங்கன்னா n எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது என்னவாக இருக்கும்? n - 7. அதாவது இப்போ தற்போதுனா இப்போ ஏயின் வயசு என்னன்னா 7 ஆண்டுக்கு முன்பும் போது என்னது மைனஸ். சப்போஸ் பின்பாக இருந்தால் என்ன சொல்லணும்? ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னது? n - 7. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் p - 5 gives 12, then p is 17. அதாவது பார்த்தீங்கன்னா p - 5 ஆனது 12 எனில் p இன் மதிப்பு என்ன வரும்? 17 வரும். இப்போ பாருங்கள், என்ன இந்த சம் போட்டு பார்க்கலாம். p - 5 = p - 5 ஆனது இங்கே 12 எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ p - 5 = 12. பார்த்தீங்கன்னா p - 5 = 12னா இப்போ பியோட வேல்யூ பாருங்கள் 12 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த -5 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும்? +5 வருமா? அப்போ p = 12 + 5 என்னது? 17. அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 17. ஸோ இதுக்கு ஆன்சர் 17. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17. நெக்ஸ்ட் கொஸ்டின். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 10 more to ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு புக்கில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இங்கே ஒரு பென்சில் ட்ரா கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் பார்ட் பி இன் த பென்சில் zone இஸ் a - 6. த லென்த் ஆஃப் பார்ட் பி இன் த பென்சில் zone இஸ் a - 6. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏயோட பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் பார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் பார்ட்டு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏயோட பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பியோட பார்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இதுவும் டோட்டலாக வந்து இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏனா, அப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்னது? a - 6 கரெக்டானு கேட்குறாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். a - 6 பார்த்திங்கன்னா இப்போ இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் ஏனா, அப்போ இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்னவாகும்? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் பார்த்திங்கன்னா. ஸோ ஏ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ். அப்போ பி டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸு 6. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த பார்ட் பி, இதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. த லென்த் ஆஃப் பார்ட் பி இந்த பென்சில் zone இஸ் a - 6ன்னு வராது. ஸோ என்ன வரும்னா a + 6ன்னு வரும். இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் ஏன்னா இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்னவாகும்? இன்க்ரீஸாக தான் ஆகும். அப்போ a + 6 தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள் இஸ் x and the cost of a banana is ₹5, then the total cost of fruits is ₹x + 5. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பிளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ன்னு வச்சாச்சு. ஸோ பனானாவோட ரேட்டு 5 ஆமாம். அப்போ டோட்டல் காஸ்ட் என்ன வரும்னா என்னது? டோட்டல் காஸ்ட்னா 2 ஆட் பண்ணும். அப்போ x + 5. அதாவது இப்போ ஆப்பிளோட ரேட்டு இங்கே என்னன்னு கொடுக்கல, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னு 2 டோட்டல்னாவே 2 ஆட் பண்ணோம். அப்போ x + 5 ₹x + 5. இங்கே ரூபீஸ் இருக்குல்ல, அப்போ ரூபீஸ் ரைட் பண்ணிடணும். x + 5.
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10 more to 3 times c is 10c plus 3. அது தேர்ட் பாயிண்ட்டுக்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சியின் 3 மடங்கை விட 10 அதிகம் எனும் கூற்று 10c plus 3ஐ குறிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக தவறு தான், ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னால் இப்போ சியின் 3 மடங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்குனா மல்டிபிள். அப்போ 3cனா 3 into cன்னு அர்த்தம். இப்போ 3c 10 அதிகம், அப்போ ப்ளஸ் 10ன்னு வரும். 3c + 10 தான் வரணும். ஆனால் இங்கே கொஸ்டினில் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, 10c + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது, இது தவறு. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன வரும், 3c + 10 தான் வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட். இஃப் த காஸ்ட் ஆஃப் 10 rice bags is rupees t, then the cost of 1 rice bag is rupees t divided by t. இது கரெக்ட் தான். அதாவது 10 அரிசி பைகளின் விலை ரூபாய் t எனில் ஒரு அரிசி பையின் விலை என்ன பண்ணணும், ரூபாய் டீலிருந்து 10 டிவைட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் கரெக்ட் தான், சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ப்ராடக்ட் ஆஃப் q and 20 is 20q. அதாவது பார்த்தீங்கன்னா க்யூலேருந்து என்னது 20 ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ அல்ஜிப்ரா பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மறைஞ்சு வரும். ஸோ 20q-னாலும் 20 into q-னாலும் சேம் மீனிங் தான். அல்ஜிப்ராவில் பொறுத்தளவு மல்டிபிள் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கும். 20q கரெக்டான ஆன்சர் தான். ஸோ சரி. q மற்றும் 20இன் பெருக்கற்பலன் வந்து என்னது, 20q, அதாவது 20q. ஸோ இதுக்கான ஆன்சர் கரெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.